வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுங்க. காய்கறி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படி அடுக்குன்னா வீட்டில் பார்த்துருக்கீங்களா, ரீஸ்டாக்கு வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதான் பாப்பா பார்த்திங்கன்னா வேணும் அவளுக்கு, அதனால் அடம் பிடிச்சி வாங்கிடுவான். அது டேட்ஸுங்க. டேட்ஸ் கூட நம்ம ஃப்ரூட் ஷாப்பில் தான் வாங்கினோம். இந்த கடையிலே ஓரளவு குட்டி மினி மார்க்கெட் மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது பசங்களை நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கிளாஸ்லாம் சேர்த்துருக்கேன். அப்போ விட்டுட்டு வரப்போ நான் வாங்கினது. எவ்வளோ தட்டு எடுத்துருக்கா பார்த்தீங்களா? நான் காய்கறி அடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதை பாப்பா தூக்கிட்டா. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. பார்த்தோன்னே வேணும், பொறுமையாக அப்புறம் எடுத்துருவாங்கலாம் தேவையே இல்லை. நம்ம பார்த்தோமா உடனே சாப்பிட்றணும். அதுதான் குழந்தைங்கனால தானே. நம்மளும் அதை எடுத்து கொடுத்தா தான் அடுத்த வேலையை பார்க்கவும் முடியுங்க. தள்ளி உட்காந்துக்கோமா, தட்டை தள்ளி ஓரமாக வச்சாச்சு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காய்கறி இருக்குது, பை எடுப்போம். மேலே அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி வைப்பாங்க. ப்ரோக்கோலி வாங்கினோங்க. ப்ரோக்கோலி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா. இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதே இல்லை. ஹஸ்பண்ட் தான் வாங்குவாங்க மோஸ்ட்லி. அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேங்காங்க. வெறும் காய்கறி, கத்திரிக்காய், முருங்கை அது வாங்குவாங்க. நம்ம போனப்போ கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்குவோம்னு மோஸ்ட்லி கடையில் இருந்த எல்லா ஐட்டத்துலாம் ஒன்று வாங்கியாச்சு. ஒரு சில இது நம்ம வாங்கலை, வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு வர முடியாது. அவ்வளோவும் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஆனால் நான் வாங்கின காய் இப்போதைக்கு நான் சமைச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் தான் சமைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா நிறையாவே இருக்குது. இது நம்ம ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு 2 நாள் ஆகுது இல்லைங்களா, அதில் வச்சு சொல்கிறேன் நான். அந்த ஒரு குடமிளகா தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு நூடுல்ஸ்லாம் செஞ்சு அதில் போடலாம், அதுக்காக வாங்கியிருக்கோம். ஒன்று போதும் நம்மளுக்கு. வேணுன்னா நம்ம அப்படிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரூட் ஷாப்பில் வாங்குது. பழக்கடைகளில் இந்த எள்ளு உருண்டை பார்த்திங்களா, குட்டி பாக்ஸில் எள்ளு உருண்டை. அப்புறம் பை ஒன் கெட் ஒன்ல டேட்ஸு, பேரிச்சம்பழம். அவ்வளோக்கும் அதுவும் வேணுங்க, எல்லாமே வேணும். இப்போ காய்கறிலாம் பார்த்திங்களா, அவ்வளோ கேட்கல பார்த்திங்களா. ஏன்னா அது சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு தெரியும். ஆனாலும் அதை சாப்பிட மாட்டா, சமைச்சாலும் சாப்பிட மாட்டா. அது விஷயம். இது ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா வேணும், உடனே வேணும். இப்போ காய்கறிக்கு இருந்த பொறுமை வந்து ஃப்ரூட்ஸ் அடுக்கிறப்ப இருக்காது பாருங்களேன். இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் இப்போ பார்ப்பீங்க பாருங்களேன். இப்போ பார்த்துட்டானா அவ்வளோதான், பிடிவாடம் தான். நம்ம கொடுத்துடணும், அவ்வளோதான். மோஸ்ட்லி குழந்தைங்கனால அப்படி தான், என்ன பண்ணுறது. நம்ம அதுக்கு நல்லவே வீடியோ எடுத்து தானே ஆகணும். ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான மாதிரி தான் வாங்கியிருக்கேன். போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான். இன்னும் என்ன நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதுங்களா. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கினா தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது பக்கத்தில் யாரும் இது விற்றுட்டு வரமாட்டாங்கனால நம்ம தூரமாக இருக்க கடையில் போய் வாங்கிட்டோம். இது வந்து ஃப்ரூட் பவுலு. ஆப்பிள் எல்லாமே நான் வச்சுருப்பேன். மோஸ்ட்லி பனானாலாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். இன்னும் பனானா வாங்கலை. ஏன்னா பனானாஸ் வந்து மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்க கடைகள்லேயே கிடைக்குதா, எப்படி சொல்கிறது, மளிகை கடையிலே கிடைக்கிது. அதனால் நம்ம அதை வாங்கலை, வேணுங்கிறப்ப வாங்கிக்கலான்னு. இது வந்து கிரேப்ஸ் கொட்டு வேணுங்க இல்லையா. இது ஆக்சுவலாக 3 விதமான கிரேப்ஸ் இருக்குது. பன்னீர் திராட்சை, இந்த பச்சை கலர் கிரேப்ஸு, அப்புறம் அது சீட்லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேங்க. ஆனால் நான் இன்றைக்கி இதில் வாங்கின எல்லா கிரேப்ஸுமே புளிப்பாக தான் இருந்தது. க்ரீன் கிரேப்ஸ் எப்படின்னு தெரில, அது ஓரளவு பரவாயில்ல. இனிப்பு ஆனால் இல்லை, சப்புன்னு இருக்குது, தண்ணி மாரி. பிளாக் கலர் நீல நிலமாக இருப்பாங்க இந்த கிரேப்ஸ் வந்து புளிப்பு தான். பன்னீர் திராட்சை ஓரளவு இனிப்பு புளிப்பு வந்தது. மாதுளை எல்லாமே வாங்கியிருக்கோம். மாதுளை வாங்கினோம். ஆப்பிள் ப்ளம் வாங்கினோம். ஆக்சுவலாக ஆப்பிள் ப்ளம்னா ப்ளம்ஸ்லேயே குண்டு குண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள் வாங்கினோம். வாட்டர் ஆப்பிள்னால் அந்த உப்பு மிளகாய் தூள் சாப்பிடுவாங்கள்ல அது. அப்புறம் ஆரஞ்சு வாங்கியிருக்கோம். கிரேப்ஸில் 3 வகை கிரேப்ஸ் வாங்கியிருக்கோம். அவ்வளோ. இது வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா
அதுவும் வாங்கியிருக்கோம். இது பனங்கற்கண்டு பாலுங்க, பாலில் கலந்து குடிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக வாங்கியிருக்கோம். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது, கத்திரிக்காய், தக்காளி. இது வந்து சிறுகிழங்குங்க. சிறுகிழங்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சமைச்சு சாப்பிட்றப்பே மண் வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், வாழைக்காய், மஷ்ரூம்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம். மோஸ்ட்லி வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வாங்க மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். இந்த டியூஷன் விட்டுட்டு வரணுமா, அடுத்து இன்னொரு பாப்பாவை இன்னொரு கிளாஸில் விடணும், அதனால் அவசரமாக அதெல்லாம் மறந்துட்டேன். ஒரு 1 வீக்குக்கு தேவைப்படுற எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். இப்போ இது விஷயம் இல்லை, இதுக்கப்புறம் தான் விஷயம் இருக்குது. இது ஓகே, பில் பார்த்துருங்க. பில் வந்து வெஜிடபிள்ஸ் 378 வந்துருச்சு, ரவுண்டாக 400. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 851, நம்ம 850 பே பண்ணோம். ஃப்ரூட்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஓகே, இருந்தாலும் ஹெல்த்தியான விஷயம் இல்லையா, சாப்பிட்டு தானே ஆகணும். ஆரஞ்சுங்க, குட்டி ஆரஞ்சு. இதுதான் நான் சொல்ல வந்தேன், இம்பார்ட்டனே இதுதான். நம்ம இவ்வளோ தூரம் வாங்கினது பெருசில், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதான் விஷயம். இல்லைனா அது எல்லாமே கெட்டு போயிடும், இல்லை வீணாயிரும். இதில் இது கரெக்டாக இருக்க வைக்க ஆப்பிள் ப்ளமும் வாட்டர் ஆப்பிளும் சேர்த்து வச்சாச்சு. இதில் போமக்ரானேட் நம்ம வைக்கிறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா போமக்ரானேட், அப்படியே இலையெல்லாம் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி தான் பறிச்சே வந்திருப்பாங்க போல், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்க்கவுமே நானும் வாங்கிட்டேன். ஆனால் இதை பாக்ஸை மூட முடியலை பார்த்தீங்களா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், திரும்ப எடுத்து எல்லாத்தையும் வெளில போட்டு வேறு வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கிரேப்ஸ் வச்சுக்கலான்னு தோணுச்சு, அதை வைக்கலாம் அப்படின்ட்டு கிரேப்ஸ் வச்சாச்சு. கிரேப்ஸ் மட்டும்தான் பாக்ஸ் கரெக்டாக இருந்தது. இது தாங்க சொன்னேன், கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது, ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லைங்க. அங்கே சாப்பிட்டு பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்தால் மட்டும் இப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தால் அப்படி பிடிச்சி போயிடுச்சு. அதுக்குள்ளே பாப்பா நடுவில் கத்துவாங்க. இந்த பாப்பாவை கத்துறப்பையும் அவளையும் சமாளிக்கணும். இது அவளை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வேறு கிரேப்ஸ் எல்லாம் நம்ம தொடச்சி எடுத்து கொடுத்துருந்தோம். கழுவாமையே கேட்குறாங்க, கழுவாமையே எப்படி தருது. அப்புறம் கண்டெய்னரையும் கழுவி கொண்டு வந்துருந்தாங்க, ஃபிஷ் கண்டெய்னர்ஸ். இது நான் நம்ம சும்மா ஷாப்பிங் ஆப் மீஷோ ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். க்ரீன் கிரேப்ஸையும் இன்னொரு பாக்ஸில் வைக்கலாம். கழுவாமையே கேட்குறா அவள் பாப்பா, பிடிவாதம் பண்ணுறான், அவளுக்கு வேணுமா கிரேப்ஸ் கொடுத்தே ஆகணுங்கிறான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு போய் கழுவிட்டு வந்துட்டேன். கிரேப்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஒரு 2 கொடுத்துட்டு அப்புறம் பாக்ஸில் வச்சேன். பார்த்திங்களா, எந்திரிச்சு போய் கழுவி கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாகிடுவா. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் அடிக்கிடுவோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் இருந்தனால நான் வாங்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான்ட்டு விட்டுட்டேன். இது கொஞ்சம் பேஸ்கெட் அழுக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அதில் போட போகிற ஐட்டமும் அழுக்கு தான். மண் உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, மண் வாசம் வரதுனால அதுன்னு சொல்கிறேன். ஆனால் மண் உருளைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு உருளைக்கிழங்கும் இருக்கும், பார்க்க பொட்டேட்டோ ஷேப்லேயே தான் இருக்கும், நம்ம பேர் சாப்பிட்ற பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோல் வந்து நல்ல டார்க்காக மண் கலரில் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது சிறுகிழங்கு. இது இனிமேல் தான் சமைக்கணும். இன்ன வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இன்னும் சமைக்கலை, ஏன்னா கிழங்கு ஐட்டம்னா கொஞ்ச நாள் தாங்கும் இல்லைங்களா, அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். மிக்ஸி, தக்காளி, ப்ரோக்கலி எல்லா காயெல்லாம் நிற்கிட்டுருக்கோம். தனித்தனியாக எடுத்து நம்ம காய்கறிலாம் வாங்கி தரதுக்குள்ள அதுக்கு எல்லாம் கிளாஸ்க்கு போனவங்களாம் திரும்ப வந்துடுவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் தான் பண்ணிடணும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், நம்ம டெய்லி ரொட்டீன் வீடியோ கூட பண்ணலாம். இது ஏற்கனவே இருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டெய்னர், நம்ம கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த கருவேப்பிலையும் வைக்கலாம் வச்சாச்சு. கருவேப்பிலை நிறையவே கொடுத்துருந்தாங்கங்க. இது ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தாங்க இருக்கும். ஃப்ரிட்ஜில் மோஸ்ட்லி நாங்கள் எந்த திங்ஸுமே வைக்க மாட்டோம், பழசெல்லாம் வச்சு சாப்பிடவே மாட்டேன், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன். மாவு தான் வைப்பேன், அன்றைக்கி பார்த்து மாவு வைக்கிறேன். இது ஆஃப்டர் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். முன்னாடி பார்த்த கிளிப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். பண்ணாமல் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா பழைய ஃப்ரிட்ஜு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே அடிக்காச்சுங்க. அது பார்த்திங்களா, போமக்ரானேட் வைக்கலாம் மூட முடியல, குண்டு குண்டாக இருக்கனால மூட முடியல, அதனால் அதெல்லாம் வெளியே வச்சாச்சு. வெஜ்ஜீஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் நம்ம இந்த ட்ராயரில் போட்டுடலாம். எல்லாமே கவர் போட்டு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். நம்ம மோஸ்ட்லி இங்கே பார்த்தா தான், அதனால் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து தனித்தனியாக காட்டலாம். அப்படியே சும்மா இதில் வச்சுருக்கோம் அப்படின்ற மட்டும் காட்டிக்கிறேன். ஏதாவது வைக்கணும், திங்ஸ் வைக்கணும்னா வேணால் நம்ம வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே விட்டாச்சு. மாவு அரைச்சோன்னா மாவு வைக்கிறோம் இல்லையா,
மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது எங்கள் ஃப்ரிட்ஜில் நான் அப்பப்போ சமைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து வெளியில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்தது, ஞாபகம் இருக்கிறமே நான் அந்த பாஸ்கெட்டில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மண்ணுருளை, சின்ன அது பேர் என்ன, சிறுக்கிழங்கு. இது வீடு கொஞ்சம் நாஸ்தி ஆயிடுச்சு, அழுக்காயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சு கூட்டினதுக்கப்புறம் சென்டர் மட்டும் தான் க்ளீன் பண்ணிக்க, சுற்றி பண்ணலை, டைம் இல்லை பண்ணணும். ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோ என்னாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஹோப் யூ லைக். ஹாப்பியா பாய்.